பிரதமர் நரேந்திர மோடியையும் அவருடைய திட்டங்களையும் பாராட்டி பேசினதுக்காக முன்னாள் மத்திய அமைச்சர் சசி தரூரை காங்கிரசினுடைய செய்தி தொடர்பாளர் பொறுப்பிலிருந்து காங்கிரஸ் கட்சி விடுவித்திருக்கிறது அப்படின்னு செய்தி சொல்லுது. ஏற்கனவே 2-3 நாட்களாக கேரள காங்கிரஸ் அவர் மேல் நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையோடு இருந்தாங்க. இப்போ மத்திய தலைமை இந்த மாதிரி ஒரு முடிவையும் எடுத்திருக்குங்கிறத பார்க்க முடியுது. எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் ஆளும் கட்சியினுடைய நல்ல செயல்களை பாராட்டினால் இப்படித்தானா அப்படிங்கிற கேள்வி இயல்பாக வருது. இவர் என்னதான் உறுதிமொழி கொடுத்தாலும் நான் அடிப்படையில் செக்யூலர் லைன்ல தான் இருக்கிறேன், பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்கிற மாதிரி பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சசி தரூர் சொன்னதற்கு பிறகும் அவர் மேல் நடவடிக்கை அப்படிங்கிறத எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பிரதமர் அறிவிச்சிருக்க இந்த தூய்மை இந்தியா திட்டத்துடைய தூதுவர்கள் 9 தூதுவர்களில் ஒருவராக சசி தரூர் பேர் முன்மொழியப்பட்டது. இதெல்லாம் சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா எதிர்கட்சி தலைவர் பதவியவே காங்கிரஸ் கொடுக்க மறுத்த கட்சி ஒருத்தவர் அந்த கட்சியிலேருந்து அதுவும் செய்தி தொடர்பாளர் இருக்கவரை தன்னுடைய தூதுவர்னு அறிவிக்குதுன்னா அது நம்ம ரொம்ப யதார்த்தமாக எடுத்துக்க முடியல. ஆனால் இன்னொரு கட்சி செய்கிற ஒரு நல்ல திட்டத்தை பாராட்டுறதுனாலே அவரை பழி வாங்கணும், அப்படி அவரை பொறுப்பிலிருந்து நீக்கணும்னா அது சரியான அணுகுமுறை கிடையாது. உதாரணத்துக்கு இப்போ இங்கே எதிரும் புதிருமாக எத்தனையோ கட்சிகள் இருக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் நல்லா செய்யும் போது அதை நம்ம பாராட்ட தேவை இருக்குது. அதை பாராட்டுவது சரியானதாக இருக்கும் என்பது தான் என்னுடைய இது. நல்ல திட்டத்தை பாராட்டுறதுன்னா இது ஏற்கனவே நாம கொண்டு வந்த நிர்மாண் இந்தியா திட்டம் தான் அப்படிங்கிறத சொல்லக்கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு கோவப்படுறது இல்லை, அந்த கட்சி தலைமை கோவப்படுறது இல்லை. அது மாதிரி காங்கிரஸ் பிஜேபி செய்கிற எல்லா திட்டத்தையும் இது நாங்கள் செஞ்சது தான், இது நாங்கள் முன்னே சொன்னது தான் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இப்போ திடீர்னு இப்போ எம்பிலாடு திட்டத்திலிருந்து 3 கிராமங்களை தத்தெடுத்துக்கிறாங்க. இதுவும் கூட நாங்கள் முன்னே சொன்னது. ஆனால் ஒரு புது பேக்கேஜில் கொடுக்கும் போது அதுக்குன்னு ஒரு எட்ஜ் இருக்குது. பிஜேபி கொடுக்குறது என்னென்னா புது பாட்டிலில் பேக் பண்ணி கொடுக்குறாங்க. வேறு ஒன்றும் அதில் ஒன்றும் பெருசாக இது பெரிய தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்திடும்னு தோணலை. நேற்று வந்திருக்கிற ஐநாவுடைய அந்த ஹங்கர் இண்டெக்ஸ், பசியால் வாடுபவருடைய அந்த பட்டியல், உலக நாடுகளோட தரப்பட்டியலை வச்சு பார்க்கும்போது இந்தியா ரொம்ப மோசமாக இருக்குது, ரொம்ப பாட்டமில் இருக்குது, நேபாளை விட கீழே இருக்குதுங்கிற மாதிரி நிலை இருக்குது. இந்த மாதிரியான ஒரு நிலையை வச்சுக்கிட்டு நாங்கள் சூப்பர் பவர்னு நம்ம எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஒரு பொருத்தாததாக இருக்குது. இந்த நிலையில் காங்கிரஸ் எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கிறதோ அல்லது இவங்க பேக்கேஜ் பண்ணுறதோ அது இது அவங்களுக்கு இருக்கிற பாலிடிக்ஸ். ஆனால் சசி தரூர் பாராட்டினதில் ஒன்றும் தப்பு இருக்கிற மாதிரி எனக்கு தோணலை. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது இப்போ சசி தரூர் மட்டும் நினச்சிருந்தாருன்னா அவர் முன்னாடி, அதாவது இவரை கான்டாக்ட் பண்ணாமல் சொன்னாங்க மோடி தரப்புலேருந்து தெரியல, இவர் தனக்கு இதன் மூலமாக காங்கிரஸில் ஒரு சிக்கல் வரும்னு நினச்சிருந்தா வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்கலாம். அல்லது இவர் தன்னுடைய கட்சி இதை ரொம்ப பெருந்தன்மையாக எடுத்துக்கிட்டு நீ இங்கேயும் இரு அங்கேயும் இரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இவருக்கு தருவாங்கன்னு இவர் நினைச்சாரான்னு தெரியல. நீங்கள் வேற ஒன்னோட இதை நினைச்சு பாருங்க. நந்தன் நிலக்கினி இந்த யுஐடியோடைய தலைவராக இருக்காரு. அது அவருடைய பதவி ஒரு மாற்றமும் இல்லாமல் தான் இன்னும் தொடர்ந்துக்கிட்டு இருக்கு. அவர் காங்கிரஸ் சார்பாக போட்டிட்டு தோத்து போனார். நம்ம படித்த செய்திகளின்படி அவர் போய் பிரதமரை சந்தித்து இந்த திட்டம் எவ்வளவு சிறப்பானது, இதை தொடரணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒரு ப்ரெசன்டேஷன் செய்த மாதிரியும் அதை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாதிரியுமான ஒரு தகவல் நமக்கு கிடைக்குது. அப்போ இது காங்கிரஸ் உருவாக்கிய திட்டம், காங்கிரஸ் முன்வைத்த திட்டம். அந்த திட்டத்துடைய தலைவராக இருக்கிறவர் காங்கிரஸுக்கான வேட்பாளராக தேர்தலில் நின்று தோற்று போயிருக்காரு. அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் ஒரு கட்சியானது சில திட்டங்களில் தன்னுடைய எம்பிக்கள் அல்லது தன்னுடைய தலைவர்கள் ஈடுபடுறத ஒரு மோசமான ஒன்றாக பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. இதன் மூலமாக நீங்க ஒட்டுமொத்தமாக உங்களுடைய ஐடென்டிட்டியை இழந்துடுறீங்கிறதெல்லாம் கிடையாது. அவர் மேல காங்கிரஸ் நடவடிக்கை எதுவும் எடுக்கல. ஏன் அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கல? அதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கலாம். முக்கியமாக இங்க என்ன பார்க்கணும்னா, பிற எல்லாரையும் விட சசி தரூருக்கு ஒரு பெரிய ஒரு ஃபாலோயிங் இருக்கு. அந்த ஃபாலோயிங் ரியல் உலகத்துல இருக்குல்ல, அது வர்ச்சுவல் உலகத்தில் இருக்குது. அது ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. அந்த ட்விட்டர்லையும் ஃபேஸ்புக்லேயும் இருக்கிறப்ப அதை காங்கிரஸ் கட்சி இன்னும் சரியாக புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இப்போ இதுக்கான அந்த ட்விட்டர் உலக பேக்லாஷ் எந்த மாதிரியாக இருக்கும்? இது சசி தரூர் மேலே இருக்கிற மற்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் விட்டுடுவோம். இந்த ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அவருக்கு ஒரு அவர் பாவம், அவர் போய் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்களே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் இருக்கும். கேரளாவில் அந்த காங்கிரஸ் கொண்டு வந்த அந்த இவர் இப்போ பிரதமரை புகழ்கிறார்,
அதை நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அது கொஞ்சம் சில்லியா ஒரு சின்ன பிள்ளைத்தனமாகத்தான் பொதுவாக எல்லாருக்கும் படுவது. அது ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல. இது தொடர்ந்து 2-3 முறை அவர் அப்படி செய்யும் போது இயல்பாக கட்சிக்கு வந்து அவர் எந்த விதமான செய்தியை சொல்றாரு அப்படிங்கிற கேள்வி வராதா? இல்லை, இப்போ கட்சிக்கு அவர் என்ன செய்கிறாருங்கிறத விடவும் இன்னும் சொல்லப்போனால் சசி தரூர் வந்து பேசிக்கலாக ஒரு காங்கிரஸ்காரர் கிடையாது. அவர் வந்து ஒரு இன்டலெக்சுவலாக அறியப்பட்டவர், ஒரு அறிவுஜீவியாக அறியப்பட்டவர், உலக அளவில் வந்து ஒரு கவனம் பெறப்பட்ட ஒரு ஆளுமை அவர். அவரை வந்து தன்னுக்கு கட்சிக்கு பலமாக இருக்கணும்னு தான் கொண்டு வந்து காங்கிரஸ்குள்ளார வர்றாங்க. அவரும் அமைச்சர், அவர் கொடுத்த பொறுப்புகள்லாம் வந்து சரியாக தான் நிறைவேற்றிருக்காரு. அதில் யாரும் ஒன்றும் குறை சொல்லலை. அப்படி இருக்கும்போது அவர் சில விஷயங்களை வந்து சுதந்திரமாக கருத்து சொல்கிறதே தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து மற்றவங்களுக்கு அந்த உரிமை இருக்குல்ல. உதாரணத்துக்கு இப்போ ராகுல் காந்திக்கு அந்த உரிமை இருக்குல்ல. அவர் கட்சியை தாண்டி வந்து பேசுகிறாரு, அரசு எடுத்த திட்டத்தை நிராகரித்து பேசினார்ல. அப்போ அவருக்கு அந்த உரிமையை கொடுக்கும்போது ஏன் வந்து சசி தரூருக்கு கொடுக்கக்கூடாது? ராகுல் காந்தி வந்து ஒரு நியாயம், சசி தரூருக்கு ஒரு நியாயமா? மன்மோகன் சிங் அமைச்சரவை வந்து சிக்கன நடவடிக்கைகளை பற்றி பேசும்போதும் இவருடைய ரியாக்ஷன் வந்து அந்த கூட்டு பொறுப்புக்கு உள்ள இல்லாம தனிப்பட்ட முறையில் வெளியில இருந்தது. அது அந்த ரிமார்க் தான். அதாவது அந்த கட்டுப்பட்டு ஸ்ட்ரக்சருக்குள்ள வேலை செய்ய முடியல. ஸ்ட்ரக்சருக்குள்ள வேலை செய்யலன்னு இல்ல, அவர் வந்து ரொம்ப ஒரு கேஷுவலான ஸ்டேட்மெண்ட். அது கேட்டல் கிளாஸ் அப்படின்னு அவர் வந்து ஒன்று சொல்றப்ப அது அந்த நுட்பம் வந்து புரியாதவர்கள் வந்து இதை அவர் வந்து கட்சியுடைய அல்லது ஆட்சியுடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் விமர்சிக்கிறார் அப்படிங்கிற மாதிரியாக அது மாறுது. அதாவது வந்து அவருடைய சொபிஸ்டிகேஷனுக்கும் அவர் சார்ந்திருக்கக்கூடிய அந்த கட்சியுடைய கட்டுப்பட்டித்தனத்துக்கும் இடையே உள்ள கேப் தான் அது. ஒன்று, இவர் வந்து நம்ம வந்து ஒரு முட்டாள்கள் கூட்டத்தில் இருக்கோம், நம்ம வாயை பற்றிட்டு நம்ம இதெல்லாம் சொல்லாமல் வாழ்க அப்படின்னு கட்சி தலைவர் பேரை சொல்லிட்டு போகிறது மாதிரியாக அவர் தன்னை மாற்றிக்கணும். இல்லை, அந்த கட்சியில் அவர் இருக்கக்கூடாது. ஆனால் ரவிக்குமார் சொல்கிற ஒரு பாயிண்ட் ஏற்றுக்கிறேன். அவர் வந்து பாரம்பரிய காங்கிரஸ் மேன்லாம் கிடையாது. ஐநாவில் இருந்தார். ஐநா தலைவராக இருக்கிறதுக்கான போட்டிக்கு அப்பொழுதைய காங்கிரஸ் தலைமையிலான இந்திய அரசு அவருக்கு ஒரு ஆதரவு அளித்தது. அங்கே அவரால் ஜெயிக்க முடியல. அதன் பிறகு அவர் நேராக இங்கே வந்து கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அவர் உடனடியாக மினிஸ்டராக்கி அவர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், ஜூனியர் மினிஸ்டராக, இணையமைச்சராக ஆக்கினது வந்து ரொம்ப சரியான விஷயம். உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் அவருக்கு தொடர்பு இருக்குது. அது பல்வேறு ஊழல்கள்னால பின்னாடி அது ஊழல் குற்றச்சாட்டுகள்னால அவர் அதுலேருந்து விலக வேண்டியிருந்தது. இப்போ அவரால் அங்கே பொருந்த முடியுமா? சுதந்திரமாக கருத்து சொல்லக்கூடியதற்கான ஒரு இடம் காங்கிரஸில் இருக்கா? அதுதான் கேள்வி இப்பொழுது. நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு இடைவேளைக்கு பிறகு.